நள்ளிரவு நேரம் அனாதையான என்னை என் சொந்த அத்தை உடலை விற்கும் பாலியல் தொழிலில் தள்ளுவதற்காக அந்த பாழடைந்த சாலையில் கொண்டு போய் நிறுத்தினாள். அப்போது ஒரு ஆடம்பரக்காரி என் அருகே வந்து நின்றது. காரை ஓட்டி வந்தவன் என்னை ஏளனமாக பார்த்து, என்னோடு வா, உனக்கு கேட்கிற பணத்தை தருகிறேன் என்றான். என் அத்தை என்னை மிரட்டுவது போல் கோபமாக பார்க்க நான் நடுங்கிக் கொண்டே அவனுடைய காரில் ஏறினேன். காரில் ஏறியதும் அவன் என் கையை பிடித்துக்கொண்டு இனிமையான குரலில் சில அமைதியான வார்த்தைகளை பேசத் தொடங்கினான். இரவு முழுவதும் அவன் நகரத்தின் வீதிகளில் காரை ஓட்டிக்கொண்டே இருந்தான். அதிகாலை பொழுது புலரும் நேரம் அவன் பேசுவதை நிறுத்திவிட்டு என்னை காரின் பின் சீட்டிற்கு செல்லச் சொல்லி படுக்க வைத்தான். என் நெஞ்சை வெடித்து விடும் போல் இருந்தது. அவன் என்னை நெருங்கிய போது என் பெற்றோர் மறைந்த பிறகு அத்தையின் வீட்டிலும் அவளுடைய பிள்ளைகளிடமும் அடியும் உதையும் வாங்கி கொடுமைகளை சகித்துக் கொண்டுதான் நான் வளர்ந்தேன். அத்தை எப்போதும் என்னை ஏசி பேசுவாள். உன் அப்பனும் மாமாவும் செத்தப்போ இந்த மூதேவியை வளர்க்க யாருமே வரல, உன்னை என் தலையில கட்டிட்டாங்க என்பார். அத்தை தனி 2 மகள்களுக்கும் திருமணம் முடித்து அனுப்பிவிட்டாள். அதன் பிறகு மாமாவும் அத்தையும் என்னை அழைத்து கொண்டு இந்த ஊருக்கு குடிபெயர்ந்தார்கள். ஆனால் நான் வளர வளர மாமாவின் பார்வையில் ஏதோ ஒரு வக்கிரம் இருப்பதை கவனித்தேன். அவர் அடிக்கடி அத்தைக்கு காசு கொடுத்து கடைக்கு அனுப்பிவிட்டு சாக்கு போக்கு சொல்லி என்னை அருகில் அழைப்பார். இன்றைக்கும் அத்தை கடைக்கு சென்றிருந்த போது மாமா கத்தி கூப்பிட்டார், செல்வி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடி. நான் தண்ணீரை எடுத்துக்கொண்டு நீட்டிய போது என் கையை பலமாக பிடித்து இழுத்தார். நான் வேகமாக கையை விடுவித்து கொண்டு என் அறைக்கு ஓடி வந்து கதவை சாத்திக் கொண்டு அழுதேன். அத்தை வீட்டிற்கு வந்ததும் மாமா அவளிடம் பொய் சொல்லி நாடகம் ஆடினார். இந்த செல்வி பெரியவள் ஆனதிலிருந்து ரொம்ப திமிர் பிடிச்சு போய் ஆட்ராய் என்றார். அத்தை சலித்து கொண்டாள். இவளை வச்சிக்கிட்டு நான் என்ன பண்றது? வீட்டில் சும்மா உட்கார்ந்து திங்கிற பாரம் இவை என்றாரு. அதற்கு மாமா தன் கொடூரமான திட்டத்தை சொன்னார். இவளை வச்சு பணம் சம்பாதிக்கிற நேரம் வந்தாச்சு. இரவில் ரோட்டோடத்துல எத்தனையோ பொண்ணுங்க சிங்காரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க வந்து கொட்டிக்கிட்டு போய் லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டுறானுங்க பார், நாமளும் சீக்கிரமே கோடீஸ்வரன் ஆயிடலாம் என்றார். அத்தை இதற்கு சம்மதிக்க மாட்டாள் என்றுதான் நினைத்தேன். ஆனால் மறுநாள் காலையிலேயே ஒரு பளபளப்பான புடவையை கொண்டு வந்து என் முகத்தில் தூக்கி போட்டாள். இதை உடனே கட்டு என்றால் அந்த ஆடம்பரமான உடையை பார்த்து நான் அதிர்ந்தேன். என் வயதிற்கு மீறிய மிகவும் கவர்ச்சியான உடையாக அது இருந்தது. அத்தை, இது என்ன ஆடை என்று நான் பயந்து கேட்டேன். எப்படிப்பட்ட ஆடையாய் இருந்தா உனக்கு என்ன? இதை நீ கட்டிக்கிட்டுதான் ஆகணும் என்றால் அவளது குரலில் இரக்கமே இல்லை. இன்றிலிருந்து உனக்கான வேலை தொடங்குது என்றார். நான் அதிர்ச்சியில் உறைந்து நின்றேன். மாமா இரவில் சொன்ன வார்த்தைகள் என் காதில் சுத்தியலால் அடிப்பது போல் இருந்தன. நான் அத்தையின் காலில் விழுந்து கதறினேன். அத்தை, கடவுளுக்கு பயப்படுங்க. நான் உங்க கூட பிறந்தவரோட பொண்ணு. அவருடைய ஒரே அடையாளம் என்னை இப்படி நாசமாக்காதீங்க. பெரிய உத்தமி வந்துட்டா. அத்தை அரக்கத்தனமாக சிரித்து என் தலைமுடியை பிடித்து தூக்கினாள். உன் அம்மா என்ன பெரிய உத்தமியா? ஊரை ஏமாத்திட்டு ஓடிப்போனவதானே? நீயும் அவளோட இரத்தந்தானே? இல்லை அத்தை, அப்படி சொல்லாதீங்க. நான் இந்த தொழிலை செய்ய மாட்டேன், செத்தே போயிடுவேன் என்றேன். சாவது அவ்வளவு லேசல்லடி. என் முகத்தில் ஓங்கி அறைந்தால் இத்தனை நாளா சும்மா உட்கார்ந்து என் சோத்தை தின்னதற்கு கணக்கு தீர்க்க வேண்டிய நேரம் இது. மேற்கொண்டு பேசாம நட. அவளே வழுக்கட்டாயமாக அந்த ஆடையை எனக்கு உடுத்தி என் முகத்தில் மேக்கப்பை அள்ளி பூசினாள். நான் கதிரையால அவ்வளோ சாயங்களை என் முகத்தில் பூசி கொண்டிருந்தாள். பார், தேவதை மாதிரி இருக்கிறாய், அல்லாதே மேக்கப் கலைஞ்சட் போகுது. கண்ணாடியில் என் கோலத்தை பார்த்து நான் நடுங்கிக் கொண்டிருந்த போது வாடி போவோம் என்று என்னை இழுத்துச் சென்றாள். எங்கே அத்தை? உன் தலையெழுத்து உன்னை எங்கே கூட்டி போகுதோ அங்கேதான். அத்தை என்னை இழுத்து கொண்டு போய் மாமா சொன்ன அந்த பாலடைந்த நெடுஞ்சாலையில் நிறுத்தினாள். அது நகரத்தில் மிகவும் மோசமான பகுதி. இரட்டத் தொடங்கும் போதே அங்கே அசிங்கம் தாண்டவமாடும். அங்கே ஏற்கனவே சில பெண்கள் நின்று கொண்டு வருமாகணங்களுக்கு அசிங்கமாக சைகை காட்டிக் கொண்டிருந்தனர். அத்தை என்னை ஒரு மூலையில் தள்ளி நிறுத்திவிட்டு எச்சரித்தால், நல்லா கேட்டுக்கோ செல்வி, காலைக்குள்ள கணிசமான பணத்தோட வரணும். இல்லைனா வீட்டு பக்கமே வராத. நீ திங்கிற சோத்துக்கு உன் அப்பன் காசு தரல. என் தயவுல வாழ்றதுக்கு மரியாதையா இந்த நன்றி கடனை செய். அத்தை அங்கிருந்து சென்றுவிட்டால் நான் தனியாக நடுங்கியபடி அந்த சாலையில் நின்றேன். கடந்து செல்லும் ஒவ்வொரு காரின் முகப்பு விளக்கும் என் மீது விழும்போது என் உடலே நடுங்கியது.
கடவுளே, நான் பெரிய பாவம் செய்யப் போகிறேன், எனக்கு இதில் விருப்பமில்லை, நீதான் என்னை இந்த பாவத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று வானத்தை பார்த்து மனதிற்குள் கதறினேன். சிறிது நேரத்திலேயே ஒரு பெரிய வெள்ளை நிற சொகுசு கார் என் அருகில் வந்து நின்றது. என் இதயம் நெஞ்சை கிழித்துக்கொண்டு வெளியே வந்துவிடும் போல் அடித்தது. காரின் கண்ணாடி இறங்கியது. உள்ளே கம்பீரமான தோற்றத்துடன் ஒரு நபர் அமர்ந்திருந்தார். ஆனால் அவர் முகத்தில் எந்த ஒரு காம விவகாரமும் இல்லை. ஒருவித அமைதி மட்டுமே இருந்தது. பயத்தில் என் கண்களை மூடிக்கொண்டேன். காரில் இருந்தவர் தொண்டையை சரிசெய்து ஆழமான குரலில் சொன்னார், "வா, காரில் ஏறு, நல்ல பணம் தருகிறேன். தப்பிப்பதற்கு வேறு எந்த வழியும் எனக்கு தெரியவில்லை. ஒருபுறம் இந்த நரக குழி, மறுபுறம் பணம் இல்லாமல் வந்தால் வீட்டிற்குள் வராதே என்ற அத்தையின் மிரட்டல். நடுங்கும் கால்களுடன் காரின் கதவை திறந்து அவருக்கு பக்கத்து சீட்டில் அமர்ந்தேன். கார் நகரத்தின் வெளிச்சங்களை தாண்டி இருள் சூழ்ந்த காட்டு பகுதியை நோக்கி விரைந்தது. என் உயிரே பிரிந்துவிட்டது போல் உணர்ந்தேன். நான் ஒரு நடமாடும் பிணமாக மாறியிருந்தேன். ஓரக்கண்ணால் அந்த நபரை பார்த்தேன். அவன் அமைதியாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அவனது முகம் எதை பற்றியும் கவலை இல்லாதது போல் அமைதியாக இருந்தது. அவன் ஒருமுறை கூட என்னை ஏறெடுத்து பார்க்கவில்லை. நாம் எங்கே போகிறோம் என்று நடுங்கும் குரலில் கேட்டேன். அவன் சாலையிலிருந்து பார்வையை திருப்பாமல் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு என்றான். பாதுகாப்பான இடம் என்ற வார்த்தை எனக்கு நக்கலாக தோன்றியது. ஒரு தெரியாத ஆணிடம் இரவின் இந்த நேரத்தில் நினைத்தாலே கூசும் ஒரு காரியத்திற்காக சென்று கொண்டிருக்கிறேன். கண்ணீர் என் கன்னங்களில் வழிந்தோடி மேக்கப்பை கலைத்தது. அழாதே, பொறுமையாக இரு. பொறுமையாளர்களோடு இறைவன் இருக்கிறான் என்ற அந்த நபரின் குரல் ஒலித்தது. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்படி பேசுவது விசித்திரமாக இருந்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு மரங்கள் நிறைந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் காரை நிறுத்தினான். நான் பயந்த அந்த நிமிடம் வந்துவிட்டது. அவன் என் பக்கம் திரும்பினான். அவனது பார்வை கண்ணியமாக கீழ்நோக்கி இருந்தது. அவன் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டான். "உனக்கு ஏதாவது அமைதி தரும் வார்த்தைகள் தெரியுமா? பள்ளியில் படித்தவை, உன் அம்மா சொல்லிக் கொடுத்தவை ஏதாவது?" நான் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தேன். அவன் என்னை கேலி செய்கிறானா? அவன் மீண்டும் கேட்டான், "உனக்கு சின்ன வயதில் படித்த தியான மந்திரங்களோ நல்ல வார்த்தைகளோ தெரியுமா?" என்று கேட்டான். எனக்கு நினைவு வந்தது. எனக்கு 7 வயதாக இருந்தபோது என் தந்தை கற்றுக் கொடுத்த சில வார்த்தைகள் மட்டுமே நினைவில் இருந்தன. பயந்து கொண்டே அதை அவனிடம் சொன்னேன். "சரி, நான் உனக்கு ஒரு அமைதி வார்த்தையை சொல்கிறேன். அதை மனதிற்குள் திரும்ப சொல்லு" என்று கூறி என்னிடம் ஒரு சிறிய மணிகளை கோர்த்த மாலையை கொடுத்தான். அவன் காரின் விளக்கை எரியவிட்டு ஒரு புத்தகத்தை திறந்து படிக்கத் தொடங்கினான். இது ஏதேனும் சதியா அல்லது என்னை சோதிக்கிறானா என்று புரியவில்லை. ஆனால் எனக்கு வேறு வழி இருக்கவில்லை. அவன் சொன்ன அமைதி வார்த்தைகளை மெதுவாக சொல்லத் தொடங்கினேன். அந்த வார்த்தைகளை சொல்லச் சொல்லச் சொல்ல என் மனதிற்குள் ஒரு விசித்திரமான அமைதியும் நிம்மதியும் ஏற்பட்டது. என் பயம் மெல்ல மெல்ல விலகியது. அவனும் என்னோடு அமர்ந்து அந்த புத்தகத்தை படிப்பதில் மூழ்கி இருந்தான். இரவு முழுவதும் இப்படியே கழிந்தது. விடியற காலை பொழுது புலர்ந்ததும் அவன் புத்தகத்தை மூடினான். திரும்பிச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்னை எங்கு அழைத்து வந்தானோ அதே இடத்திற்கு மீண்டும் காரை கொண்டு வந்து நிறுத்தினான். அத்தை என்னை விட்டுச் சென்ற அதே இடம். அவன் தன் பையிலிருந்த சில 1000 ரூபாய் நோட்டுகளை எடுத்து என் கையில் தனித்தான். "இது உன் உழைப்பிற்கு கிடைத்த கூலி." நான் ஆச்சரியத்துடன் பார்த்தேன். "எதற்கான கூலி?" அமைதியான அந்த வார்த்தைகளை சொல்லி மனதை அமைதிப்படுத்தியதற்காக அவன் புன்னகையைதான். "உன்னை இந்த வேலைக்கு அனுப்பியவளிடம் கொண்டு போய் கொடு. அப்புறம் இன்று இரவு உனக்கு நடந்ததை உன்னை இங்கு விட்டு சென்ற அந்த பெண்ணிடம் சொல்லாதே." நான் திடுக்கிட்டேன். "உங்களுக்கு எப்படி தெரியும்?" "எனக்கு எல்லாம் தெரியும்." அவன் என் பேச்சை தடுத்தான். "அத்தை என்னை விட்டு சென்றதை அவன் பார்த்திருக்க வேண்டும். இன்று இரவு மீண்டும் இதே நேரத்திற்கு இங்கே வந்துவிடு" என்று கூறி கதவை திறந்தான். நான் அமைதியாக காரிலிருந்து இறங்கி வியப்பும் நிம்மதியும் கலந்த உணர்வுகளோடு வீட்டை நோக்கி நடந்தேன். வீட்டிற்கு சற்று தொலைவில் இருக்கும் போதே அத்தை வழியிலேயே நின்று கொண்டிருந்தாள். நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்தது போல பதற்றத்துடன் உலாவிக் கொண்டிருந்தவள் என்னை பார்த்ததும் வேகமாக என்னை நோக்கி வந்தாள். "வந்துட்டியாடி?" அவருடைய மனமெல்லாம் பேராசையால் நிறைந்திருந்தது. "நான் எவ்வளவு நேரமாக இங்கே நின்னு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? எங்கடி போயிருந்த இவ்வளவு நேரம்?" என்று கத்தினாள். நான் பதில் சொல்வதற்கு முன்பே என் கையில் இருந்த பணத்தின் மீது அவளது பார்வை பட்டது. அவளது கண்கள் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் விரிந்தன.
எவ்வளவுடு சம்பாதிச்சே என்று கேட்டபடி என் கையில் இருந்த பணத்தை பிடுங்கி எண்ணத் தொடங்கினாள். அத்தை நான் என்று ஏதோ சொல்ல வந்தேன். ஆனால் வார்த்தைகள் என் தொண்டையிலேயே அடைத்து கொண்டன. சபாசரி அத்தையின் முகம் பூரித்து போனது. உன்கிட்ட இருந்து இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் பாரு, இனிமே நீ என் வீட்டில மரியாதையா வாழலாம். பணத்தை தன் சேலையில் தலைப்பின் முடித்து போட்டபடியே அந்த ஆளுக்கு உன் மேல திருப்திதானே என்று கேட்டால் அந்த மர்ம மனிதன் கூறிய எச்சரிக்கை என் நினைவுக்கு வர நடுங்கும் தலையை ஆட்டி ஆமாம் அத்தை என்றேன். இன்னும் என்னடி சொன்னான் அத்தை மேலும் மேலும் துருவி கேட்டாள். இன்னைக்கு நைட்டும் அதே நேரத்துக்கு வரேன்னு சொன்னாரு என்று சொன்னபடி நான் பார்வையை கீழ் நோக்கி கொண்டேன். ஆஹா ரொம்ப நல்லதுடி அத்தை சந்தோஷத்தில் கை தட்டினாள். சரி சரி போயிட்டு வா கவலைப்படாதே பார் நாம சீக்கிரமே பெரிய பணக்காரங்களா ஆக போறோம். இனி உனக்கு என்ன வேணுமோ கேளு எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன் என்று என் தோலை தட்டி சொன்னாள். நானும் அமைதியாக தலை அசைத்தேன். இரவில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை பற்றி அவளிடம் ஒரு வார்த்தை கூட மூச்சு விடவில்லை. தான் வாடிக்கையாளன் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த நபர் இரவு முழுவதும் என்னை அமைதியான வார்த்தைகளை சொல்லச் சொல்லி மனதை அமைதிப்படுத்த மட்டுமே வைத்தார் என்பதை அவளிடம் எப்படி சொல்வேன்? சொன்னால் அவளால் கண்டிப்பாக நம்பவே முடியாது. வீட்டிற்குள் வந்ததும் தான் எனக்கு உயிரே வந்தது. பணத்தை பற்றி அறிந்ததும் மாமா அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தான். அன்று அத்தையை எனக்கு தட்டில் சாப்பாடு போட்டு கொண்டு வந்து தந்தாள். அவளது நடத்தை எப்படி இருந்தது என்றால் நான் அவளது அண்ணன் மகள் அல்ல, தங்க முட்டையிடும் வார்த்தை என்பதை போலில் இருந்தது. நாள் முழுவதும் என் மனம் அந்த கேள்விகளிலேயே உழன்றது. யார் இந்த மனிதன்? ஏன் இப்படி செய்கிறான்? வெறும் அமைதியான வார்த்தைகளை சொல்லச் சொல்லி மனதை அமைதிப்படுத்துவதற்காக மட்டுமே இவ்வளவு பணத்தை ஏன் தருகிறான்? இது ஏதேனும் புதிய வலையா அல்லது உண்மையில் அவன் நல்லவனா? அவன் நல்லவனாகவே இருந்தாலும் அந்த மோசமான சாலையில் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? நான் அங்கே நிற்பேன் என்பது அவனுக்கு எப்படி தெரிந்தது? அந்த வெள்ளை நிற சொகுசு காரை நான் ஏற்கனவே என் திருமுனையில் பார்த்திருக்கிறேனே. என் தலை வெடித்து விடும்போல் இருந்தது. ஆனால் இந்த கேள்விகளுக்கும் நடுவே என் மனதிற்குள் ஒரு சிறிய நம்பிக்கை ஒளி மட்டும் மின்னுவதைப் போல் இருந்தது. இரவு ஆனதும் அத்தை என்னை மீண்டும் சிங்காரிக்கத் தொடங்கினாள். இன்று நேற்றை விடவும் கவர்ச்சியான ஆடையை கொடுத்து முகத்தில் அடர்த்தியான மேக்கப் போட்டாள். இன்னைக்கு இன்னும் அதிகமான பணத்தோட வரணும் என்று கூறி என் கையில் ஒரு சிறிய பையை திணித்து அனுப்பினாள். நான் அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறி அதே சாலையில் போய் நின்றேன். என் மனதிற்குள் பயம் இருந்தாலும் நேற்றைய இரவின் அமைதியும் அதில் கலந்திருந்தது. சரியாக அதே நேரத்திற்கு அந்த வெள்ளை நிற சொகுசு கார் வந்து நின்றது. நான் அமைதியாக அதில் ஏறி அமர்ந்தேன். என்றும் அவன் என்னிடம் தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மீண்டும் அதே ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பாதைக்கு என்னை அழைத்துச் சென்றான். காரை நிறுத்திவிட்டு அதே மணிமாலையை என்னிடம் நீட்டினான். தொடங்கு. அன்றும் அவன் அமைதியான வார்த்தைகளை சொல்லத் தொடங்கினான். இவ்வளவு பணம் கொடுத்து என்னை இங்கே அழைத்து வந்து நான் எதற்காக வந்தேனோ அல்லது அவன் எதற்காக என்னை அழைத்து வந்தான் என்று நினைத்தானோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றாமல் இப்படி செய்கிறானே என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனது இந்த அமைதி, இந்த நேரம், இந்த தாராள மனப்பான்மைக்கு பின்னால் என்ன ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்று எனக்கு புரியவே இல்லை. இப்படியே பல இரவுகள் கழிந்தன. இது என் தினசரி வழக்கமாகவே மாறியது. தினமும் இரவு நான் வருவேன். அவன் என்னை அழைத்துச் செல்வான். காரிலேயே அமர்ந்து அமைதியான வார்த்தைகளை சொல்லி மனதை அமைதிப்படுத்துவோம். அதிகாலை விடிந்ததும் சில 1000 ரூபாய் நோட்டுகளை என் கையில் கொடுத்துவிட்டு என்னை இறக்கி விடுவான். அத்தைக்கு தினமும் நிரந்தரமான ஒரு வருமானம் கிடைப்பதால் அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் இந்த உலகம் என்னை பாவத்தின் பாதைக்கு அனுப்பி வைத்தும் கூட அந்த பாவத்தின் விழாமல் எப்படி பாதுகாத்தது என்பதை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். இன்று 21வது நாள் அத்தை என்னை இரவுக்கு தயார்படுத்திய போது அவளது கரங்கள் வழக்கத்தை விட வேகமாக செயல்பட்டன. கேளு செல்வி, அந்த ஆளு 21 நாள் தானே சொன்னான். நான் திக்கென்ற இதயத்தோடு ஆமா என்றேன். அப்போ இன்னைக்குதான் கடைசி நாள். என் கண்ணில் மைதேட்டியபடியே இன்னைக்கு அவன்கிட்ட இருந்து ரெட்டைப்பு பணத்தை வாங்கி வர பாரு. கடைசி நாள்ல மனசு மாதிரி இன்னும் அதிகமா தந்தாலும் தருவான் என்றாள். அத்தையின் வார்த்தைகளை விட கடைசி நாள் என்ற எண்ணமே என் நெஞ்சை பதற வைத்தது. அந்த நபரின் நோக்கம் நிறைவேறிவிட்டதா?
இந்த 21 நாள் அமைதி நேரம் என்பதெல்லாம் வெறும் நாடகமா? என்னை சிக்கும்படி செய்தவாளையா? இன்று அவன் தன் கொடூரமான உண்மை முகத்தை காட்டுவானா? இந்த எண்ணங்கள் என் கால்களை கனக்க செய்தன. நடுங்கும் கால்களோடு அந்த சாலையை அடைந்தேன். இன்று வழக்கத்தை விட இருளும் அமைதியும் அதிகமாக இருப்பது போல் இருந்தது. சரியாக அதே நேரத்தில் அந்த பளபளக்கும் வெள்ளை சொகுசு நிற கார் வந்து நின்றது. நான் பயந்து கொண்டே கதவை திறந்து அமர்ந்தேன். என்றும் அவன் என் பக்கம் திரும்பி பார்க்கவில்லை. அமைதியாக காரை ஓட்டினான். அவனது அமைதி இன்று எனக்கு இன்னும் பயங்கரமாக தோன்றியது. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இன்னைக்கு கடைசி நாள் என்றேன். அவன் சாலையிலிருந்து பார்வையை திருப்பாமல் தலையை மட்டும் மாட்டினான். என் மனமே நொறுங்கி போனது. நாங்கள் அதே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தை அடைந்தோம். அவன் காரை நிறுத்தி இன்ஜினை அணைத்தான். சுற்றிலும் சுடுகாட்டு அமைதி நிலவியது. நான் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டேன். நீங்க மணிமாலியை பிடி. அவன் என் பேச்சை தடுத்தான். அவனது குரல் உணர்ச்சியற்று இருந்தது. நான் திடுக்கிட்டு கண்களை திறந்தேன். இன்றைக்கும் நேரத்தை வீணாக்காதே. அவனது குரலில் லேசான கண்டிப்பு இருந்தது. நான் சொன்ன அமைதி வார்த்தைகளை தொடங்கு. நான் அவசரமாக மணிமாலையை பிடித்துக் கொண்டேன். என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. கடைசி நாளான இன்றைக்கும் அவன் என்னை அதையே செய்யச் சொல்கிறான். என் புத்திக்கு எதுவுமே எட்டவில்லை. நான் அமைதி வார்த்தைகளை சொல்லத் தொடங்கினேன். அவனும் தன் புத்தகத்தை திறந்து படிக்கத் தொடங்கினான். கடந்த 20 நாட்களைப் போலவே அன்றைய இரவும் கழிந்தது. அதிகாலை பொழுது புலர்ந்ததும் அவன் புத்தகத்தை மூடினான். அவனது முகம் முதல் நாளிலிருந்து பார்த்தது போலவே அமைதியாக இருந்தது. அவன் தன் கையில் இருந்த ஒரு பெரிய பணக்கட்டை எடுத்து என்னிடம் நீட்டினான். இந்தா, நான் அந்த பணத்தை பார்த்தேன். அது வழக்கத்தை விட மிக அதிகமாக இருந்தது. இது இரட்டிப்பாக இருக்கே என்று என் குரல் ஆச்சரியத்தில் அடங்கியது. ஆமாம், அவன் லேசாக புன்னகைதான். நான் அவனது முகத்தில் லேசான புன்னகையை பார்ப்பது இதுவே முதல் முறை. இது உனக்கான சன்மானம். சன்மானமா? எதற்காக? நான் குழப்பத்துடன் கேட்டேன். 21 நாட்கள் அமைதி வார்த்தைகளை சொல்லி மனதை அமைதிப்படுத்தும் பயிற்சியை உண்மையாக செய்தி முடித்ததற்காக அவன் தீவிரமான குரலில் சொன்னான். இப்ப போ. நான் நாளைக்கு இது தொடருமா இல்லையா என்று கேட்க நினைத்தேன். அவன் மீண்டும் என் பேச்சை தடுத்தான். நாளைக்கு நீ வர தேவையில்லை. உன் வேலை முடிந்துவிட்டது. அவன் என்னை அதே இடத்தில் இறக்கிவிட்டான். நான் மேலும் ஏதேனும் கேட்பதற்குள் கார் வேகமாக பறந்து என் கண்ணிலிருந்து மறைந்தது. நான் வீட்டிற்கு சென்றபோது அத்தை தூங்காமல் பதற்றத்துடன் உலாவிக் கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் ஓடி வந்தாள். எங்கேடி போய் தொலைஞ்ச? பிறகு என் கையில் இருந்த பணத்தின் மீது அவ்வளவு பார்வைப்பட்டது. எவ்வளவு கொண்டு வந்திருக்கு என்று இரட்டிப்பாக இருந்த அந்த மொத்த பணத்தையும் அவளது கையில் வைத்தேன். அத்தையின் கண்கள் பேராசையால் மின்னின. வா, நான் நினைக்கவே இல்லை. கடைசி நாள் கண்டிப்பா அதிகமாக தருவான்னு. எவ்வளவு தாராள மனசுக்காரன் அவன். பிறகு வருத்தத்துடன், ஆனா அவன் 21 நாள் தானே சொன்னான் என்றால். ஆமா அத்தை, இன்னையோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாரு. நாளையிலிருந்து வர வேண்டான்னு சொல்லிட்டாரு என்றேன். அத்தை யோசித்தபடியே, சரி, பரவாயில்லை, கடவுள் வேற வழியை காட்டுவான். நாளையிலிருந்து வேற ஏதாச்சும் இறைமாட்டும், கவலைப்படாதே என்றாள். இதை கேட்டதும் என் நெஞ்சம் நடுங்கியது. இறை? நான் அவளுக்கு வெறும் இறை மட்டும்தானா? அத்தை சந்தோஷத்தில் பணத்தை எண்ணியபடியே, நீ ரொம்ப அழகா இருக்கடி, உன் அழகை முழுசா பயன்படுத்திக்கோ. நாம இன்னும் பெரிய பணக்காரங்க ஆகணும் என்றாள். அத்தையின் முகத்தில் படர்ந்திருந்த அந்த அருவருப்பான செருப்பை நான் பார்த்து கொண்டிருந்தேன். மறுபுறம் அந்த மர்மமான மனிதனை பற்றி யோசித்தேன். ஒருவன் என்னை அந்த பாவ பாதையிலிருந்து தூக்கி அமைதியான வார்த்தைகளை சொல்லி மனதை அமைதிப்படுத்துவதற்காக மட்டுமே இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தான். இன்னொருத்தி, தன் சொந்த அத்தை என்னை அதே சாக்கடையில் தள்ளிவிட்டு சந்தோஷப்படுகிறாள். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வாழ்கிறார்கள் என்று எனக்கு புரியவே இல்லை. நான் இந்த யோசனையிலேயே மூழ்கி இருந்தபோது சிறிது நேரத்திலேயே வீட்டின் கதவு பலமாக தட்டப்பட்டது. அத்தை திடுக்கிட்டாள். இந்த நேரத்தில யாரு? மாமாவும் பதரை எடுத்துக்கொண்டு அறையிலிருந்து வெளியே வந்தார். யாருன்னு போய் பாரடி அத்தை. பயந்து கொண்டே கதவை நோக்கி நகர்ந்தாள். நானும் பயந்து போய் அங்கே நின்றேன். மீண்டும் தட்டும் சத்தம் கேட்டது. இந்த முறை இன்னும் பலமாக. யார் அது? அத்தை கேட்டாள். வெளியே இருந்து ஒரு கம்பீரமான ஆண் குரல் கேட்டது. கடந்த 21 நாட்களாக என் வாழ்க்கையின் மிக விசித்திரமான தருணங்களில் நான் கேட்ட அதே குரல். கதவை திறங்க. நான் செல்வி கிட்ட பேசணும். அது வெறும் சத்தம் மட்டுமல்ல, அமைதியான ஆனால் மறுக்க முடியாத ஒரு கட்டளை. அத்தையின் முகம் வெளுத்து போனது. பணத்தை எண்ணிக் கொண்டிருந்த மாமா பதிரை எடுத்துக்கொண்டு எழுந்தார். இந்த நேரத்தில் யாருடைய அது?
கதவை திறங்க, எனக்கு செல்வியை பத்தி பேசணும். வெளியே இருந்து வந்த குரல் அதேதான், என் 21 நாள் மர்ம ரட்சக்கனின் குரல். என் இதயம் தொண்டையிலேயே வந்துவிட்டது போல் இருந்தது. அத்தை பயந்த விழிகளோடு என்னை நோக்கி, நீ ஏதாவது குளறுபடி பண்ணி வச்சியா என்பது போல் பார்த்தாள். யாருப்பா நீங்க? அத்தை நடுங்கும் குரலில் கேட்டாள். உங்க அண்ணன் மகள் தினமும் யாரை பார்க்க வந்தாலோ அதே ஆளுதான் நான். தயவு செஞ்சு கதவை திறங்க, இல்லன்னா எனக்கு வேற வழியில திறக்கவும் தெரியும். அவனது குரலில் இப்போது லேசான கண்டிப்பும் இருந்தது. அத்தை அவசரமாக மாமாவை பார்த்து, கதவை திறங்க, பக்கத்துல இருக்கிறவங்க முழிச்சுக்க போறாங்க என்றால் மாமா நடுங்கும் கரங்களால் தாப்பாளாய் திறந்தார். கதவுக்கு வெளியே அதே வெள்ளை நிற உடையில் அந்த மனிதன் நின்று கொண்டிருந்தான். அவனது கண்களில் அதே அமைதி இருந்தது. ஆனால் இன்று அவனது முகத்தில் நான் இதுவரை பார்த்திராத ஒரு தீவிரமான கம்பீரம் இருந்தது. நான் உள்ளே வரலாமா என்று அவன் கேட்கவில்லை. மாறாக உள்ளே நுழைந்தான். நான் பயத்தோடு சுவரோடு சுவராக ஒண்டி நின்று கொண்டிருந்தேன். மாமா தைரியத்தை வரவழைத்து கொண்டு, சொல்லுங்க சார், யார் நீங்க? எதுக்காக இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்று கேட்டார். நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் என்று கூறிய அந்த நபர் எங்கள் சிறிய அழுக்கான வீட்டை ஒருமுறை சுற்றி பார்த்தார். பிறகு அவர்களுக்கு முன்னால் இருந்த நாற்காலிக அமர்ந்தார். நான் இந்த பெண்ணுக்காகத்தான் வந்திருக்கேன் என்று என்னை நோக்கி சைகை செய்தார். அத்தையும் மாமாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் கண்களில் பயத்தோடு சேர்த்து பேராசையின் புதிய வெளிச்சமும் பழிச்சிட்டது. அத்தை தன் நரித்தனமான குரலில், எங்க அண்ணன் மகள் கிட்ட உங்களுக்கு என்ன வேலை சார் என்று கேட்டாள். அவ என்ன வேலையாயிருந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கும் தெரியும் என்று அவளது பேச்சை தடுத்தார். இங்கே ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவளுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை தருகிறேன். அவளை என்னோடு அனுப்பி வையுங்கள். மாமாவின் கண்கள் பேராசையால் விரிந்தன. பெரிய தொகையா? எவ்வளவு சார் தருவீங்க? நான் அவளை என்றென்றைக்கும் என்னோடவே கூட்டிக்கிட்டு போக விரும்புகிறேன். என் மனமே நொறுங்கி போனது. கடவுளே, இது என்ன மாதிரியான வியாபாரம்? அத்தையோ நாம சீக்கிரமே கோடீஸ்வரன் ஆகிடலாம் என்று நினைத்து தன் பயத்தை தூக்கி போட்டாள். உடனே புது நாடகத்தை ஆரம்பித்தாள். பாருங்க சார், அவ எங்க அண்ணனோட ஒரே பொண்ணு. நாங்க தான் அவளை குழந்தை மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்தோம். அப்படிப்பட்டவளை எப்படி சார் சும்மா அனுப்ப முடியும்? விலைய பீர் சொல்லுங்க என்று அந்த மனிதன் எந்த உணர்ச்சியும் அற்ற முகத்தோடு கேட்டான். நான் இதையெல்லாம் பார்த்து நடுங்கிக் கொண்டிருந்தேன். ஒரு மிருகத்தைப் போல என்னை ஏலமிடுகிறார்கள். அத்தை, கடவுளுக்காக என்னை இப்படி வித்திடாதீங்க என்று கதறினேன். வாயை மூடி. மாமா என்னை பார்த்து கர்ஜித்தார். அத்தையும் மாமாவும் சிறிது நேரம் ரகசியமாக பேசிக்கொண்டார்கள். தங்கம் முட்டையிடும் கோழி கடைசி முறை முட்டையிடுகிறது. இது தங்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார்கள். அத்தை தொண்டையை சரி செய்து கொண்டு, பாருங்கள் சார், எங்களுக்கு முழுசா 25 லட்சம் ரூபாய் வேணும் என்றால். 25 லட்சமா? என் கனவில் கூட நினைத்து பார்க்காத ஒரு பெரிய தொகை அது. இவ்வளவு பெரிய தொகையை கேட்டதும் அந்த ஆள் கண்டிப்பாக மறுத்து விடுவான் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நான் தவறாக நினைத்துவிட்டேன். அந்த மனிதன் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. தான் கொண்டு வந்திருந்த ஒரு சிறிய சூட்கேஸை திறந்தான். என் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அந்த சூட்கேஸ் முழுவதும் கட்டுக்கட்டாக பண நோட்டுகள் நிரம்பியிருந்தன. அவன் பணக்கட்டுகளை எடுத்து மேஜை மீது வைக்கத் தொடங்கினான். மாமா அத்தை கண்கள் அந்த பணக்கட்டுகளோடு சேர்ந்து சுழன்றன. இதுல 25 லட்சம் ரூபாய் இருக்கு. பணத்தை மேஜை மீது வைத்துவிட்டு சொன்னான். இனி இந்த பொண்ணு எனக்கு சொந்தம். மாமா அவசரமாக முன்னே வந்து பணத்தை சுருட்டத் தொடங்கினார். அவனது கரங்கள் பேராசையால் நடங்கின. ஆமா சார், கண்டிப்பா அவ உங்களுக்கு தான் சொந்தம். அத்தை சந்தோஷத்தில், கூட்டிக்கிட்டு போங்க சார், இப்பவே கூட்டிக்கிட்டு போங்க. ஏண்டி செல்வி, என்னத்தை கொண்டு வந்த? என்னத்தை கொண்டு போக போற? பேசாம அவரோட கிளம்புடி என்றால் அந்த மனிதன் எழுந்து நின்றான். வாமா போகலாம். அவன் மீண்டும் என்னை அம்மா என்று அழைத்தான். நான் அழுது கொண்டே அவனுக்கு பின்னால் நடந்தேன். ஒரு கடைசி நம்பிக்கையோடு அத்தையை பார்த்தேன். ஆனால் அவளோ மாமாவோடு சேர்ந்து பணத்தை எண்ணுவதிலேயே குறியாக இருந்தாள். அவர்களுக்கு நான் இனி ஒரு மனிதனாகவே தெரியவில்லை. வீட்டின் வாசற்படியை தாண்டும்போது என் கால்கள் இடறின. அந்த மனிதன் என் கையை பிடித்து தாங்கினான். காரின் அருகே சென்றதும் நான் அப்படியே நின்றுவிட்டேன். என் தைரியம் முற்றிலும் போய்விட்டது. அவனது பிடியிலிருந்து என் கையை விடுவித்து கொண்டு அவனுக்கு முன்னால் போய் நின்றேன். நீங்க யாரு? அழுது கொண்டே கேட்டேன். முதல்ல 21 நாள் என்னை அமைதி வார்த்தைகளை சொல்லி மனதை அமைதிப்படுத்த வெச்சிங்க. இப்போ பணத்தை கொடுத்து என்னையே விலைக்கு வாங்கிட்டீங்க. எதுக்காக இதையெல்லாம் பண்றீங்க?
என்னை என்ன செய்ய போறீங்க? கடவுளுக்காக சொல்லுங்க. என்னை இன்னும் என்ன நரகத்தில தள்ள போறீங்க? அந்த மனிதன் ஒரு பெருமூச்சு விட்டான். என்னை உற்று பார்த்தான். இன்று முதல் முறையாக அவனது அமைதியான கண்களில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு ஆழமான வேதனை இருந்தது. மகளே, அவனது குரல் தழுதழுத்தது. முதல் நாள் அந்த சாலையில் உன்னை காரில் ஏற்றும்போது என் மகளாக நினைத்துதான் ஏற்றினேன். அன்று முதல் இன்று வரை நான் ஒரு தகப்பனின் கடமையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தேன். தகப்பனா, ஆனால் நீங்கள் எனக்கு என்ன உறவு? அவன் சொன்னான், நான் ஒரு மகளின் தகப்பன். பல வருடங்களுக்கு முன் கடத்தப்பட்ட ஒரு துரதிர்ஷ்டவசமான மகளின் தகப்பன். அவளும் உன்னை போலத்தான் அப்பாவி பெண். என் மகளின் கருப்பை சூறையாடி அவளை விற்று பணம் சம்பாதித்த கொடூரமான மனிதர்களிடம் அவள் சிக்கிக் கொண்டாள். என்னால் என் மகளை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. அவன் தன் கண்ணீரை துடைத்து கொண்டான். அன்று முதல் எந்த ஒரு அனாதை பெண் இந்த சாலையில் இருப்பதை பார்த்தாலும் அவளை அந்த பாவக்குழியில் இருந்து காப்பாற்றி நல்வழிப்படுத்த தொடங்கினேன். ஆனால் என்னை ஏன் விலைக்கு வாங்கினீர்கள் என்று கேட்டேன். உன்னை பற்றி விசாரித்தேன் அம்மா. நீ ஒரு அனாதை என்பதும் இந்த கொடூரர்களை தவிர உனக்கு வேறு யாரும் இல்லை என்பதும் தெரிந்தது. உனக்கு தினமும் பணம் கொடுத்து உன்னை காப்பாற்ற முடியாது. அவர்கள் உன்னை வேறு யாருக்காவது விற்று விடுவார்கள். அதனால்தான் உன்னை அவர்களிடமிருந்து என்றென்றைக்குமாக விடுவிக்க வேண்டியதாயிற்று. அவன் என் தலை மீது கை வைத்தான். உன்னை உண்மையாகவே என் மகளாக ஏற்று என் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். நான் உறைந்து போய் நின்றேன். அந்த மனிதனை நான் ஒரு வாடிக்கையாளன் என்றோ குற்றவாளி என்றோ நினைத்தேனோ, அவன் ஒரு தேவதையாக ஒரு தகப்பனாக நின்று கொண்டிருக்கின்றான். தன் மகளின் இழப்பை தாங்க முடியாமல் என்னை போன்ற ஆதரவற்ற பெண்களுக்கு தகப்பனாக மாறி காப்பாற்றுகிறான். என் பெயர் ராஜேந்திரன். என் தலை மீது வைத்துச் சொன்னார். இன்றிலிருந்து நீ என் மகள் செல்வி ராஜேந்திரன். என் கண்ணீர் அணை உடைந்த வெள்ளம் என பெருகியது. அது மகிழ்ச்சி கண்ணீர், கடவுளுக்கு நன்றி செலுத்தும் கண்ணீர். நான் காரில் ஏறி அமர்ந்தேன். அந்த 2 தெருவை விட்டு என்றென்றைக்குமாக வெளியேறினோம். வழிநடுகிலும் ராஜேந்திரன் ஐயா என் கடந்த கால வாழ்க்கையை பற்றி கேட்டறிந்தார். என் பெற்றோர் பற்றியும் அத்தை மாமாவின் கொடுமைகளை பற்றியும் கேட்க கேட்க வருத்தத்துடன் தலையசைத்தார். அவரது பேச்சிருந்த அன்பை கண்டு பல வருடங்களாக பாசத்திற்காக ஏங்கிய நான் அழுதேன். அலாதம்மா காரை நிறுத்தி எனக்கு டிஸ் தாளை கொடுத்தார். உன் அழுகை நாட்கள் முடிந்துவிட்டன. இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். கடவுள் உன்னை இந்த சோதனையிலிருந்து மீட்டுவிட்டான். இனி நன்றி சொல்லும் நேரம். ஒரு அமைதியான பகுதியில் இருந்த ஒரு அழகான எளிமையான வீட்டின் முன்னே கார் நின்றது. அது மிகப்பெரிய அரண்மனை இல்லை. ஆனால் அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரிலும் அமைதியும் தூய்மையும் நிறைந்திருந்தது. வாமா, இதுதான் உன் வீடு என்று புன்னகையுடன் சொன்னார். நான் பயந்து பயந்து அவருக்கு பின்னால் நடந்தேன். வீட்டின் கதவு திறந்தது. உள்ளே இருந்த காட்சியைக் கண்டு நான் மெய் சிலிர்த்து போனேன். ஹாலில் ஒரு வாலிபன் அமைதியாக அமர்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். அவனது முகத்தில் ஒரு அமைதியான ஒளி பிரகாசித்தது. தன் தந்தையை கண்டதும் புத்தகத்தை மூடிவிட்டு மரியாதையாக எழுந்தான். வணக்கம் அப்பா என்று மிகவும் மரியாதையுடன் சொன்னான். வணக்கம் மகனே ராஜேந்திரன் ஐயா. அவனது தலையில் கை வைத்தார். கார்த்திக், இவள் செல்வி. கார்த்திக் என்ற அந்த இளைஞன் என்னை ஒருமுறை பார்த்தான். உடனே தன் பார்வையை கீழ் நோக்கி கொண்டான். அவனது முகத்தில் எந்த ஆச்சரியமோ சந்தேகமோ இல்லை. ஒருவித அமைதி மட்டுமே இருந்தது. கார்த்திக், இவள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண். ராஜேந்திரன் ஐயா கார்த்திக்கிடம் கூறினார். இவளை கொடுமைப்படுத்திய அத்தையிடமிருந்து பணத்தை கொடுத்து மீட்டு வந்திருக்கிறேன். கார்த்திக் அமைதியாக தலை அசைத்தான். மிகவும் நல்லது செய்தீர்கள் அப்பா. கடவுள் உங்களுக்கு இதற்கான நன்மைகளை தருவான். இந்த பெண்ணுக்கு நிரந்தரமான கண்ணியமான ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ராஜேந்திரன் ஐயா தொடர்ந்தார். இவள் என்றென்றைக்கும் நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற வேண்டும். கார்த்திக் அமைதியாக தன் தந்தையின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு ராஜேந்திரன் ஐயா சொன்ன அந்த வார்த்தை என்னை பதற்றமாக்கியது. கார்த்திக், நீ இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் பயத்தில் கண்களை விரித்து பார்த்தேன். திருமணமா? எனக்கு திருமணமா? என் வாயிலிருந்து வார்த்தைகள் தன்னிச்சையாக வந்தன. வேண்டாம், நான் அதற்கு தகுதியானவள் இல்லை. கார்த்திக் என்னை பார்க்காமலேயே தன் தந்தையிடம் சொன்னான். அப்பா, உங்களின் ஒவ்வொரு முடிவும் எனக்கு சம்மதமே. நான் அதிர்ச்சியடைந்தேன். இவன் ஏன் மறுக்கவில்லை? கார்த்திக் தொடர்ந்தான். இவளை உங்கள் மகள் என்று ஏற்றுக்கொண்டு இந்த உறவு சரி என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக இது கடவுளின் ஏதோ ஒரு நன்மதிப்பு இருக்கும். இனி இவள் என் பொறுப்பு. எனக்கு சம்மதம். நான் ஆச்சரிய
ஆச்சரிய கடலில் மூழ்கினேன். எப்படிப்பட்ட மனிதன் இவன்? என் கடந்த காலத்தை பற்றி அவன் கேட்கவில்லை. என் அழகை பார்க்கவில்லை. என் குலத்தை பற்றி கேட்கவில்லை. தன் தந்தையின் வார்த்தையை மட்டுமே முழுமையாக நம்பினான். ராஜேந்திரன் ஐயா புன்னதைத்தார். எனக்கு தெரியும் மகனே, உன்னிடமிருந்து இதைத்தான் எதிர்பார்த்தேன். என் வளர்ப்பின் மானத்தை காப்பாற்றி விட்டாய். பிறகு என்னை நோக்கி பார்த்தாயா மகளே? சொன்னேன். அழவா, இது உன் வீடு என்றார். ராஜேந்திரன் ஐயா உடனே அருகிலிருந்த கோவில் பூசாரியை அழைத்து வர சொன்னார். அரை மணி நேரத்தில் பூசாரியும் சாட்சிகளும் வந்தனர். எனக்கு ஒரு புதிய ஆடை கொடுக்கப்பட்டது. நான் முகம் கழுவி தயாராக அமர்ந்தேன். மிகவும் எளிமையான முறையில் கார்த்திக்குக்கும் எனக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. ராஜேந்திரன் ஐயாவே எனக்கு தந்தையாக நின்று திருமணத்தை நடத்தி வைத்தார். வாக்குறுதி அளிக்கும்போது என் குரல் நடுங்கியது. சம்மதம், சம்மதம், சம்மதம். சில மணி நேரங்களுக்கு முன்பு சாலையில் ஏலமிடப்பட்ட செல்வி என்ற பெண் இப்போது கார்த்திக்கின் மனைவியாக, செல்வி கார்த்திக்காக மாறியிருந்தாள். திருமணம் முடிந்ததும் கார்த்திக் அமைதியாக எழுந்து ஒரு அறையை காட்டிவிட்டு வெளியே சென்றான். நான் அந்த அறைக்குள் நுழைந்தபோது என் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. அது ஒரு சுத்தமான அமைதியான அறை. அங்கே ஒரு புதிய வாழ்க்கை எனக்காக காத்து கொண்டிருந்தது. என் புதிய வாழ்க்கையின் தொடக்கம் ஒரு கனவை போல் இருந்தது. கிழிந்த ஆடைகளையே உடுத்திய எனக்கு இப்போது கண்ணியமான ஆடைகள் கிடைத்தன. பழைய காய்ந்த ரொட்டியை உண்டு வாழ்ந்த எனக்கு இப்போது என் மாமனாரும் தந்தை போன்ற ராஜேந்திரன் ஐயா, என் கணவன் கார்த்திக்கும் ஒரே இடத்தில் அமர்ந்து அன்போடு உணவளித்தனர். கார்த்திக்கு இப்போதும் என்னிடம் அதிகமாக பேசுவதில்லை. ஆனால் அவனது அமைதியில் அலட்சியும் இல்லை. மாறாக அளவற்ற மரியாதையும் அன்பும் மட்டுமே நிறைந்திருந்தது. அவன் என்னிடம் பேசும் பொழுதெல்லாம் தலை குனிந்தபடியே தான் பேசுவான். உங்களுக்கு ஏதேனும் தேவைப்படுகிறதா என்று மெதுவாக கேட்பான். இல்லை என்று நான் தலை குனிந்தபடியே பதிலளிப்பேன். எல்லாம் சரியாக இருந்தது. அந்த வீட்டின் சூழலே முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. அமைதி மற்றும் நல்ல வார்த்தைகளை சொல்லும் ஒளியை தவிர எப்போதும் ஒரு அமைதியும் அங்கே நிலவியது. ராஜேந்திர ஐயா என்னை மீண்டும் படிப்பை தொடருமாறு ஊக்குவித்தார். அவரே எனக்கு தினமும் பாடம் கற்றுக் கொடுத்தார். கார்த்திக் எனக்கு நல்ல கல்வியை கற்று தந்தான். ஒரு நாள் நான் அமர்ந்திருந்த போது ராஜேந்திரன் ஐயா என் அருகில் வந்து அமர்ந்தார். மகளே என்று பரிவோடு அழைத்தார். உன் மனதில் இன்னும் சில கேள்விகள் இருக்கும் அல்லவா? நான் நிமிர்ந்து அவரை பார்த்தேன். ஆமாம் ஐயா, நீங்கள் ஏன் அந்த 21 நாட்கள் வரை அவ்வாறு செய்தீர்கள்? முதல் நாளிலேயே என்னை ஏன் காப்பாற்றி அழைத்து வரவில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ராஜேந்திரன் ஐயா லேசாக புன்னகைத்தார். மகளே, முதல் நாள் அந்த சாலையில் உன்னை பார்த்தபோதே நீ அப்பாவி என்றும் கட்டாயப்படுத்தி அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறே என்றும் புரிந்து கொண்டேன். உன் கண்களில் பிந்தி இருந்தது. பின் ஏன் தாமதித்தீர்கள்? உன் அத்தையையும் மாமாவையும் சட்டத்தின் முன் நிறுத்த விரும்பினேன். அவர்கள் செய்யும் தவறுக்கு முழுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என நினைத்தேன். முதல் நாளிலேயே உன்னை அங்கிருந்து அழைத்து வந்திருந்தால் உனக்கு பதிலாக வேறு ஏதேனும் ஒரு அப்பாவி பெண்ணை அங்கே நிறுத்தியிருப்பார்கள். நான் ஆச்சரியத்துடன் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன். உன் பழைய பகுதியில் நின்றிருந்த அந்த வெள்ளை கார் என்னுடையதுதான் என்று தொடர்ந்தார். கடந்த பல மாதங்களாக நான் அவர்களை கண்காணித்து வந்தேன். அவர்கள் தவறான செயல்களில் ஈடுபட்டிருப்பது எனக்கு தெரியும். அப்படியானால் அந்த 21 நாட்கள் உனக்கும் எனக்கும் ஒரு சோதனை காலம். அவர்களின் பிடியிலிருந்து உன்னை தள்ளி வைத்து உன் எண்ணம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்க விரும்பினேன். மேலும் அவர்களை சிறைக்கு அனுப்ப தேவையான அனைத்து ஆதாரங்களையும் அந்த 21 நாட்களில் திரட்டினேன். உன் அத்தை உன்னை சாலையில் விடும்போது கூறிய வார்த்தைகளையும் அவளிடம் நான் பணம் கொடுத்த ஒவ்வொரு தருணத்தையும் பதிவு செய்து வைத்தேன். இதை கேட்டதும் என் இதயம் நடுங்கியது. இந்த மனிதர் எவ்வளவு தீர்க்கதரிசியாக செயல்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த அமைதி நேரமும் நல்ல வார்த்தைகளும் என்று கேட்டேன். அவர் குரல் தழுதழுத்தது. மகளே, பாவம் நிறைந்த இருளிலும் நல்லவர்கள் தன் அடியார்களுக்கு நல்வழியை காட்டுவார்கள் என்பதை உனக்கு உணர்த்த விரும்பினேன். நீ தவறு செய்ய புறப்பட்டாய். ஆனால் இந்த உலகம் உன்னை நல்ல வழிபாட்டிற்காக தேர்ந்தெடுத்தது. உலக பயத்திலிருந்து விலகி உன் இதயம் அமைதியால் நிரம்ப வேண்டும் என்று விரும்பினேன். அடுத்த நாளே ராஜேந்திரன் ஐயா காவல்துறையை வரவழைத்தார். அவரிடம் பதிவு செய்யப்பட்ட உரையாடல்கள், அவர் கொடுத்த பணம், என் வாக்குமூலம் என அனைத்து ஆதாரங்களும் இருந்தன. காவல்துறை அதிகாரி என்னிடம், மகளே, அவர்களுக்கு எதிராக வாக்குமூலம் தருவாயா என்று கேட்டார். நான் கார்த்திக்கையும் ராஜேந்திரன் ஐயாவையும் பார்த்தேன். இருவரின் கண்களிலும் எனக்கு ஆதரவு இருந்தது. என் பயம் ஒற்றிலும் விலகியிருந்தது. ஆம், நான் வாக்குமூலம் தருகிறேன் என்றேன். காவல்துறையினர் என்னை அழைத்து கொண்டு என் பழைய வீட்டிற்கு சென்றனர்.
போலீஸ்காரில் எங்களை பார்த்த அத்தையும் மாமாவும் உறைந்து போயினர். ஐயையோ, இன்ஸ்பெக்டர் சார், என்னாச்சு என்று மாமா பதற்றத்துடன் கேட்டார். மனித கடத்தல் மற்றும் ஒரு சிறுமியை தவறான வழியில் தள்ளிய குற்றத்திற்காக இருவரையும் கைது செய்கிறோம் என்றார் இன்ஸ்பெக்டர். அத்தையின் பார்வை என் மீது விழுந்தது. நல்ல ஆடையில் அவர்களிடம் பாதுகாப்பாக நான் இருப்பதை பார்த்து அலறினாள். நீயா எங்களை மாட்டிக் கொடுத்தாய்? நன்றி கெட்டவளே, உன்னை வளர்த்தோமே, நீங்கள் என்னை வளர்க்கவில்லை, சுரண்டினீர்கள். முதல் முறையாக அவர்களுக்கு முன்னால் கத்தினேன். என் தந்தையின் மானத்தை விற்க துணிந்தீர்கள். வாயை மூடு என்று கூறி இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு விலங்கு பூட்டினர். உங்களுக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களும் எங்களிடம் உள்ளன. அத்தையையும் மாமாவையும் போலீஸ்காரில் இழுத்துச் சென்றனர். நான் அவர்களை கடைசியாக பார்த்தேன். அவர்களின் முகத்தில் பேராசைக்கு பதிலாக பயமும் அவமானமும் மட்டுமே இருந்தன. நாங்கள் வீட்டிற்கு திரும்பிய போது ஒரு விவரிக்க முடியாத அமைதி நிலவியது. என் கடந்த காலம் என்னை விட்டு என்றைக்குமாக பிரிந்துவிட்டது. இரவு உணவின் போது ராஜேந்திரன் ஐயா ஒரு அறிவிப்பை செய்தார். கடவுளுக்கு நன்றி, இந்த உலகம் நம்மை ஒரு பெரிய சோதனையிலிருந்து மீட்டு கொடூரர்களுக்கு தண்டனை பெற்று தந்துவிட்டது. நாம் அனைவரும் இந்த அருளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு புனித யாத்திரை செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கார்த்திக்கின் முகம் பிரகாசித்தது. அப்பா, நீங்கள் புனித யாத்திரையை பற்றி பேசுகிறீர்களா? ஆம் மகனே, இந்த ஆண்டு நாம் ஒவ்வொரும் ஒன்றாக அந்த புனித யாத்திரைக்கு செல்வோம். என் கண்களில் கண்ணீர் வடிந்தது. சாலையில் விற்கப்பட இருந்த ஒரு பாவி இப்போது புனித யாத்திரைக்கு செல்கிறாள். விமான பயணம் எனக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்தது. தன் பகுதியை விட்டே வெளியேறாத நான் இன்று மேகங்களுக்கு கீழே பறந்து கொண்டிருக்கிறேன். ஒருபுறம் என் மாமனா ராஜேந்திரன் ஐயா அமைதியாக ஏதோ நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். மறுபுறம் கணவன் கார்த்திக் தலைகுனிந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தான். சில வாரங்களில் என் வாழ்க்கை இப்படி மாறும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஜன்னல் வெளியே பார்த்தேன். கீழே வெண்மேக கடல் பரவி இருந்தது. கடவுள் என் வாழ்க்கையின் கரிய பக்கங்களை கிழித்தெறிந்து இந்த வெண்மேகத்தை போன்ற தூயமான பக்கத்தை கொடுத்து விட்டதாக உணர்ந்தேன். அத்தை என்னை சாலையில் நிறுத்திய அந்த இரவு நினைவுக்கு வந்தது. எவ்வளவு ஆதரவற்று பயந்து போய் நின்றிருந்தேன். அன்று வானத்தை பார்த்து கடவுளே எனக்கு உதவு என்று கதறினேன். என் பிரார்த்தனை இவ்வளவு விரைவாகவும் கண்ணியமாகவும் ஏற்கப்படும் என்று நான் அறிந்திருக்கவில்லை. பயணத்தின் போது கார்த்திக் என்னிடம் குறைவாகவே பேசினான். ஆனால் அவனது ஒவ்வொரு செயலிலும் மரியாதையால் நிரம்பி இருந்தது. எனக்கு தாகம் எடுத்தபோது எனக்கு முன்பாகவே தண்ணீரை நீட்டினான். குளிர் எடுத்தபோது அமைதியாக தன் கம்பளியை என் பக்கம் தள்ளிவிட்டான். மாமாவின் அருவருப்பான பார்வையால் ஏற்பட்ட காயத்திற்கு அவனது இந்த அமைதியான அன்பும் சுயநலமற்ற மரியாதையும் மருந்தாக அமைந்தது. நாங்கள் புனித யாத்திரை செல்லும் இடத்தை அடைந்தோம். புனிதமான வார்த்தைகள் முழங்க என் உடம்பெல்லாம் சிலிர்த்தது. செல்வியாகிய நானா இந்த புனித இடத்திற்கு வந்திருக்கிறேன்? அதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என் பயத்தை உணர்ந்த ராஜேந்திரன் ஐயா, மகளே, இந்த புனித இடத்திற்கு தகுதி உடையவர்கள் மட்டும் வருவதில்லை. நல்லவர்கள் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களை அழைக்கிறார்கள். உன்னை பாவத்தின் விளிம்பில் இருந்து மீட்டு இந்த புனித இடத்திற்கு அழைத்திருக்கிறார்கள் என்றார். புனித இடத்தை முதலில் பார்த்த அந்த நிமிடம் வந்தது. அதை கண்டதும் என் கால்கள் அப்படியே உறைந்து போயின. அந்த இடத்திலேயே வீழ்ந்து விம்மி அழுதேன். வார்த்தைகள் வரவில்லை, விம்மல்கள் மட்டுமே வந்தன. நாங்கள் புனித இடத்தில் உள்ள வழக்கப்படி அனைத்து கடமைகளையும் செய்தோம். அங்கு கையேந்தி அழுது பிரார்த்தனை செய்தேன். கடவுளே, என்னை அந்த சாக்கடையில் இருந்து எடுத்து இந்த புனித இடத்திற்கு அழைத்து வந்தாய். நான் கற்பனை செய்யாத கண்ணியத்தை எனக்கு தந்தாய் என்று ராஜேந்திரன் ஐயாவிற்கும் கார்த்திக்குக்கும் சிறையில் இருக்கும் என் அத்தை மாமாவிற்கும் சேர்த்து பிரார்த்தனை செய்தேன். புனித யாத்திரை கடமைகளை முடித்து திரும்பிய போது நான் ஒரு புதிய செல்வியாக இருந்தேன். என் இதயம் அமைதி அடைந்தது. அன்று இரவு கார்த்திக் என் அறைக்கு வந்தான். முதல் முறையாக என் முகத்தை பார்த்தான். அவனது கண்களில் மரியாதையோடு ஆழமான அன்பும் இருந்தது. என் கைகளை பிடித்து, செல்வி, கடவுள் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறான். இந்த புதிய வாழ்க்கைக்கு நீ தயாராக இருக்கிறாயா என்று கேட்டான். நான் நாணத்துடன் தலைகுனிந்தேன். கார்த்திக் என்னை போன்ற ஒரு தீயை ஏற்றுக்கொண்டதே எனக்கு போதும். அவன் புன்னகைதான். முதல் முறையாக அவனது முகத்தில் அவ்வளவு ஆழமான புன்னகையை பார்த்தேன். கடந்த காலத்தை மறந்துவிடு. புனித யாத்திரைக்கு பிறகு மனிதன் பிறந்த குழந்தையைப் போல தூய்மையாகிறான். என்னை பொறுத்தவரை நீ உலகில் மிகவும் தூய்மையான பெண்மணி. இன்று என் வாழ்க்கையில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
என் மாமனார் எனக்கு தந்தையாகவும் என் கணவர் எனக்கு சிறந்த நண்பராகவும் இருக்கிறார்கள். கடவுள் எங்களுக்கு குழந்தை பேற்றையும் தந்திருக்கிறான். வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானது! இந்த உலகத்தின் திட்டங்களை மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. நல்லவர்கள்தான் நாடியவருக்கு கண்ணியத்தையும் நாடியவருக்கு இழிவையும் தருகிறார்கள். என் அத்தை என்னை இழிவுபடுத்தவும் தன் ஆசைகளை நிறைவேற்றவும் நரகத்திற்கு செல்லும் பாதையில் என்னை நிறுத்தினாள். ஆனால் இந்த உலகம் அதே பாதையிலிருந்து எனக்கு சொர்க்கத்தின் வழியை திறந்தது. அவள் என்னை விற்க நினைத்த அன்றைய இரவே இந்த உலகம் என்னை வாங்குவதற்கான ஏற்பாட்டை செய்துவிட்டது என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. நிச்சயமாக நல்லவர்கள் பொறுமையாளர்களுடன் இருக்கிறார்கள். நான் பொறுமை காத்தேன். என் கனவிலும் நினைக்காத வாழ்க்கையை அவர்கள் எனக்கு தந்தார்கள். இழிவின் இருளிலிருந்து என்னை மீட்டு கண்ணியத்தின் உச்சத்தில் நிறுத்தினார்கள். சூழ்நிலையால் சோர்வடையும் அனைவருக்கும் என் கதை ஒரு பாடம். நம்பிக்கை இழப்பது தவறானது. நல்லவர்களை நம்புங்கள். அவர்கள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். நீங்கள் கற்பனை செய்து பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு வாழ்வாதாரத்தையும் கண்ணியத்தையும் தருவார்கள். எனக்கு தந்ததைப் போல இதுதான் என் கதை. ஒரு அனாதை பெண் பாலடைந்த சாலையில் தவிக்கும் சிறுமி என்று ஒரு மகளாக, மனைவியாக, தாயாக அன்பும் மரியாதையும் நிறைந்த வாழ்க்கையில் இருக்கிறாள். முடிவு இல்லாத வாழ்க்கைக்கு இதுவே தொடக்கம். நன்றி.